இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மூலமே மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்லை. சினிமான்றது வந்து இங்கே வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமாக இருக்குது, மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குது, மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. வெறும் வரலாற்று ஆய்வோ இல்லை நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில் சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம், சினிமாக்குள்ளே வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ளே நம்ம வந்து எடுத்துடலாம், அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் சினிமா வந்து அப்படியே வித்தியாசமாக இருந்தது. அதுவும் தமிழ் சினிமா போக்கு வந்து இன்னும் பயங்கர வேறுபாடாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறப்போ அதோட ஃபர்ஸ்ட் மூவி சென்னை 28ன்னு ஒரு படம் எடுத்தேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த ஐடியா இல்லாமல் பதிவை வந்து சென்னை 28 மூலமாக அவர் வந்து பண்ணார். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றி ஈஸியாக மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றியாக இருந்தது. ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடினாங்க. அப்போ நான் பார்க்குறப்போ அந்த சென்னை 28 லைஃபும் என் லைஃபும் வேறு இல்லை. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது. அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் என் வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை.